ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி கோபி தான் இதுக்கப்புறமா இங்கேயே இதே வீட்டில், அதாவது தன்னோட பசங்க கூடயும் தன்னோட அம்மா கூடயும் குறிப்பாக பாக்கிய கூடயும் சேர்ந்து முதல்ல மாதிரியே சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்டுட்டு ஒரு பக்கம் ஜெனி, செல்வி, பாக்கியான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷாக்லையும் கடுப்புலையுமே நின்னுட்டு இருக்க. ஆனா அதுக்கு மாறா இனியா, செலியன், ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனியா ரொம்பவே முட்டாள்தனமா பாக்கியா கிட்ட ரொம்பவே சந்தோஷத்தோட, அம்மா இதுக்கப்புறமா அப்பா நம்ம எல்லார் கூடயுமே சேர்ந்து வாழ போறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இதுக்கப்புறமா இருக்க போறோமா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவமடைஞ்ச பாக்கியாவும் இதுக்கு முன்னாடி இந்த இனியாவை அமைதியா போன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இனியாவோட கண்ணத்துல பலான்னு ஒரு அறைய விட்டுட்டு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், பெரியவங்க விஷயத்துல இதுக்கப்புறமாவது நீ தலையிடாம இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒழுங்கா போ, உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு உடனடியா செலியன் கிட்ட கோவமா ஏதோ பேசுறதுக்காக போக, அப்ப இத பார்த்துட்டு ஜெனியும் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஆண்டி, நீங்க மத்தவங்கள கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கோபியும் முறைச்சு பார்த்துட்டு செல்லியனை தனியா கூப்பிட்டு பேசுறதுக்காக அங்க இருந்து கூட்டிட்டு போக, ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரியும் இப்ப உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை, அதான் என் பையனே உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்காக நீங்க இன்னும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ரொம்பவே சுயநலத்தனமா பாக்கியோட மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமலும் அவங்களோட எண்ணத்தை மதிக்காமலும் பேசிட்டு இருக்க. உடனே இதனால கவப்பட்ட பாக்கியாவும், நான் இந்த உலகத்திலே இந்த ஆளை தான் சுத்தமா வெறுக்கிறேன், அதை மட்டும் இல்லாம இந்த ஆள் வேணா ஃபர்ஸ்ட் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா இப்போ நான் கண்டிப்பா இந்த ஆளே வந்து என்னோட காலில் விழுந்தாலும் இவங்கள நான் ஏத்துக்கிற மனநிலைமையிலேயே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு தகுதியான ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபியை ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேச, உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி, "ஏய், என்ன பாக்கியா வாய் ரொம்ப நீளுது, என் பையனுக்கு உன் கூட வாழ தகுதி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கியாவும், ஆமா சுத்தமா தகுதியே கிடையாது, சொல்ல போனா இந்த ஆள் கூட யாராலையுமே வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி என்ன இந்த ஆள் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு பொண்ணு பின்னாடி போனாங்க, ஆனா இப்போ அதே காரியத்தை தான் அந்த பொண்ணுக்குமே பண்ணியிருக்காங்க. அப்போ என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி தானே ராதிகாவோட மனசுமே இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை பத்தி இந்த ஆள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தானா? ஆனா இவனுக்கு இவனோட சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம் சொல்லிட்டு பாக்கியா கோபி செஞ்ச காரியத்தால கடுப்பாகி இதுக்கப்புறமா இந்த ஆளுக்கு மரியாதை கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோபியா அவ இவன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாயிட்டு, நீ ரொம்பவே ஆணவத்துல பேச ஆரம்பிச்சிட்ட பாக்கியா, ஆனா நீ இதுக்கு முன்னாடிலாம் இப்படி சுத்தமாவே இல்ல தெரியுமா, ஆனா இப்போ என்னமோ நீ ஏன் சம்பாதிக்கிறன்ற ஒரே ஒரு காரணத்தால தானே நீ இப்படி ஆடிட்டு இருக்க. அப்படி பார்க்க போனா என் பையன் இந்த குடும்பத்துக்காக எத்தனை வருஷம் உழைச்சிருப்பான், அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியான்னு சொல்லி கேட்க, உடனே பாக்கியாவும், ச்சீ, இதுக்கு முன்னாடி உங்களோட பையனோட புராணத்தை என் முன்னாடி நின்னு பாடிட்டு இருக்காதீங்க. இந்த ஆள் எவ்வளவு கேவலமான செயலை செஞ்சாங்கன்றது என்னை விட உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால தானே நீங்க மாமா இறந்தப்ப கூட இந்த ஆளு மாமாவுக்கு கொல்லி கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ உங்களோட பிள்ளை பாசம் உங்களோட கண்ணை மறைக்குது இல்ல, அது மறைச்சதுனாலதான் நான் பட்ட கஷ்டம் எதுவுமே உங்களோட கண்ணுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம என்ன இருந்தாலும் நான் உங்களோட மருமக தானே, மக கிடையாதே. ஒருவேளை நான் மட்டும் உங்களோட சொந்த மகளா இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி என்னோட விஷயத்துல இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண எல்லா காரியத்தையுமே ஒரே நிமிஷத்துல மறந்துட்டு இவ்ளோ சுயநலத்தனமா யோசிக்கிறீங்களே, உங்களை இப்ப எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு மோசமான ஆளா மாறிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க பையனோட பாசம் மட்டும்தான் தெரியுதே தவிர என்னோட கஷ்டம் புரியலன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்னுட்டு இருக்க கோபி கிட்ட, இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு இந்த வீட்ல இருக்க எந்த தகுதியும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா என்னோட வீட்டை விட்டு, அதாவது என்னோட சொந்த உழைப்பால இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து நான் எப்போவோ வாங்கிட்டேன்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போயே ஆகணும். அப்படி இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட இப்போ பொறுமையா நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கெத்து காட்ட, அப்போ இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியும் கோபியோட அவமானத்தை தாங்க முடியாததுனால ரொம்பவே கோபத்தோட பாக்கி கிட்ட, நான் ஏற்கனவே சொன்னதுதான், என் பையன் இந்த வீட்டுல இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியா கண்டிப்பா இந்த நிலைமையிலையும் தனக்காக கோபியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு பேசினா. ஆனா பாக்கியாவோ எல்லாருக்குமே குறிப்பா ஈஸ்வரிக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி தாராளமா நீங்களும் அந்த ஆளோட சேர்ந்து எப்பனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, நான் உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்த்தேன், பட் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அந்த ஸ்தானத்தை நான் என் மனசுல இருந்து மொத்தமா எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம நீங்க முழுக்க முழுக்க அந்த கோபியோட அம்மாவா மட்டும் நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு காலும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கெத்தா உள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம செல்வி கிட்ட, யாரெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாரையுமே வெளியே போக சொல்லு, போனதுக்கு அப்புறமா வீட்டு கதவை இழுத்து பூட்டு. ஏன்னா யார் யாரோலாம் வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு இந்த வீடு
கொஞ்சம் மோசமானதா மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோபியை மீன் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக உடனே செல்வியும் பரவாயில்ல பாக்கியாக்கா செம்ம கெத்தா பேசிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கெத்தா அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்க கோபியையும் ஈஸ்வரியையும் பார்த்துட்டு இருக்காங்க.